26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஒரு வீட்டோட டாய்லெட் பாத்ரூம் சரியில்லைன்னா அந்த வீட்டில் இருக்க பெண்களுடைய உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் சமையல் அறை சரியில்லைன்னா அந்த வீட்டில் வந்து குப்பையாக இருக்கணும். அந்த வீட்டில் எல்லாருக்குமே மன ரீதியாக நிறைய இஷ்யூஸ் இருக்கும், உடம்பு ரீதியாக இஷ்யூஸ் இருக்கும். பூஜை முறை வந்து எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எதுக்கு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் தனியாக சிவலிங்கமோ இல்லை தனியாக அம்பாள்தோ வாங்கி வச்சு வழிபடாது. எப்பவுமே சிவனையும் சக்தியும் சேர்த்து வழிபடுங்க. கும்பம், மீனம், சிம்மம், கன்னி இவங்க வீட்டிலலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நிறைய பிரச்சனை வரும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு சனி பகவானோட கோச்சாரத்தை வச்சு சொல்கிறேன். உங்கள் பூஜை ரூமில் என்ன நம்ம வாழ்க்கையிலே மொத்தமாக முக்கியமாக பூஜை ரூமில் என்ன பண்ணாலும் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்ற அர்த்தத்தை தெரிஞ்சு பண்ணிங்கன்னா சாமி சீக்கிரம் வரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம 100 முறை இல்லை 1000 முறை கிளியர் பண்ணாலும் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஆன்மீகத்தில் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா பூஜை அறை. இந்த பூஜை அறையில் என்ன இருக்கணுன்றது முதல் சந்தேகம். பூஜை அறை எப்படி இருக்கணுன்றது 2வது சந்தேகம். எங்கே இருக்கணுன்றது 3வது சந்தேகம். இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு விடை கொடுத்துடலாமா? சரி, ஓகேங்கம்மா, ஷுவர். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம். இப்போ இதை பார்க்குற நிறைய பேர் ஏற்கனவே பூஜை முறைகள் பற்றி படிச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சைடு ரெகுலராக இருக்கிறது ஒரு சைடு இருக்கட்டும். நான் கொஞ்சம் லாஜிக்கலாக சொல்கிறேன், கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் இருக்கும். இன்னொன்று அவங்க பர்சனலைஸ்டாக இருக்கும். அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓவராலாக தரலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பூஜை முறை வந்து எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எதுக்கு இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். இப்போ கோவில்ன்றதே என்னென்னா வீட்டில் என்னால் உட்கார முடியல, ஆஃபீஸில் உட்காந்து யோசிக்க முடியல, அது யோசிக்கிறதுக்கு ஒரு இடம் தான். ஆண்டவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். இது ஒன்று. இன்னொன்று வீட்லேயும் அதே மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால் உட்காந்து வேண்டதுக்கான ஒரு இடம் தான். ஃபஸ்ட்டு இப்போ நிறைய வீட்டில் பூஜை அறையை வைக்கிறது இல்லை. சமையல் அறையில் ஒரு ஷெல்ஃபை பூஜை அறையை மாற்றிடுறோம். அது வந்து டிஸ்டர்பன்ஸ் தான். அது அதாவது பூஜை அறைன்றது ஆகாஷ தத்துவம். லாஜிக்கலாக போயிடல, இது வந்து ஆகாஷ தத்துவம். அந்த இடம் எவ்வளவு பிரைட்டாக, எவ்வளவு நல்ல நறுமணத்தோட, எவ்வளவு நல்ல லைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மைண்டும் ஆறாவும் இருக்கும். ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு வீட்டில் எதை பார்த்தா அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய மென்டாலிட்டி தெரிஞ்சுக்கலாம். சமையல் அறையை பார்த்தா மென்டாலிட்டி தெரிஞ்சுக்கலாம். சரியா? அவங்களுடைய வீட்டோட ஹெல்த்தை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீட்டோடைய டாய்லெட் பாத்ரூம் பார்த்தா ஹெல்த்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டோட டாய்லெட் பாத்ரூம் சரியில்லைன்னா அந்த வீட்டில் இருக்க பெண்களுடைய உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் சமையல் அறை சரியில்லைன்னா அந்த வீட்டில் வந்து குப்பையாக இருக்கணும். அந்த வீட்டில் எல்லாருக்குமே மன ரீதியாக நிறைய இஷ்யூஸ் இருக்கும், உடம்பு ரீதியாக இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் பூஜை அறையே இல்லைன்னா அந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஒரு வீட்டில் பூஜை அறை நல்லா இருந்ததுன்னா ஹைஃபையாக இல்லை, அதை ஒரு 4 சாமி ஃபோட்டோ இருந்தால் கூட அழகாக தொடச்சி பொட்டு வச்சுருக்காங்கன்னாவே அந்த வீட்டில் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான். அந்த ஒரு பூஜை அறையை பார்த்தா மொத்த வீட்டோட ஹிஸ்ட்ரி சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கான கோவில் அதுதான் பூஜை அறை. இது ஒன்று. இது எங்கே இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நார்த் ஈஸ்ட், ஈசானிய மூலையில் இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா நார்த்தையோ ஈஸ்ட்டையோ பார்த்த மாதிரி இருந்தால் ரொம்ப பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அப்போ நீங்களும் ஒன்று நீங்கள் வெஸ்ட் இல்லை ஈஸ்ட்டை பார்ப்பீங்க, இல்லை சாமி ஈஸ்ட் இல்லை வெஸ்ட்டை பார்க்கும். அது வந்து ஓகேவாயிடும். ஸோ அது வந்து பெஸ்ட் டைரக்ஷன். இது ஒன்று. நீங்கள் வந்து பூஜை அறை நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி பெருசாக இருக்கணும், நிறைய ஃபோட்டோ நம்ம வந்து நிறைய படத்தங்களில் பார்த்துட்டு, அதை எங்கள் வீட்டிலே சொல்கிறேன், அந்த நாடகத்தில் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு சாமி ஃபோட்டோ வேணும். ஊர்பட்ட சாமி ஃபோட்டோ மாற்றுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆக்சுவலாக எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகும். சாமின்றது எனர்ஜி. எல்லா சாமியும் ஒன்று தான். சாமி அரூபம். ஒரு பர்பஸுக்காக தான் ஒரு விதமான ரூபங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன ரூபம் தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இதுதான் லாஜிக். பர்பஸ் அடிக்கடி மாறுதே சார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வைங்க. இல்லை அதில் ஸ்டாண்டர்டாக ஒன்று இருக்கிறத வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
சரி, நான் பர்ப்பஸுக்கு ஏத்த மாரியே ஒண்ணு சொல்றேன். 3 சாமி மெயினு. ம். என்ன 3 அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க குலதெய்வம். ம். நிறைய வீட்ல குலதெய்வம் ஃபோட்டோவே இருக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட்டு குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கணும். ஓகே. அத வந்து நீங்க அருவாளா வச்சு சாமி கும்பிட்டாலும் சரி, இல்ல முனீஸ்வரர் ஒரு செங்கல் கல்ல வச்சு கும்பிட்டாலும் சரி, இல்ல பச்சையம்மன ஃபோட்டோவ வச்சு கும்பிட்டாலும் சரி. குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஏன்னா, ம். அதுதான் உங்க டிஎன்ஏ. ம். அவங்கள தாண்டி தான் எல்லாரும் வரணும். இது ஒண்ணு. அடுத்து வந்து உங்களது வந்து இஷ்ட தெய்வம். ம். எனக்கு ராமர் பிடிக்கும், கிருஷ்ணர் பிடிக்கும். யார பிடிக்குமோ அவங்கள வச்சுக்கோங்க. 1 நெறைய சொல்ல 1 வச்சுக்கோங்க. 3வது வந்து உங்க இது வந்து நான் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. டெசிக்னேட்டட் காடுன்னுவேன். டெசிக்னேட்டட் காட் அப்படின்னா, உங்க ராசி, நட்சத்திரம், லக்னத்துக்கு எந்த கடவுளோ அந்த கடவுள். ம். இப்ப நீங்க மேஷ ராசினா, இப்ப மேஷ ராசின்றது செவ்வாய் வீடு. செவ்வாய் வீட்டுக்கு கடவுள் யாருன்னா, நீங்க முருகர் சொல்லலாம், துர்க்கை சொல்லலாம். பெருமாள் வழிபாடுறவங்களா இருந்தா, நரசிம்மர் சொல்லலாம், சக்கரத்தாழ்வார், அதுக்கப்புறம் இவரு கருடாழ்வார் இவங்கள சொல்லலாம். நீங்க எங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும், நீங்க வந்து உங்க டெசிக்னேட்டட் காட் மூலியமா தான் வரும். அத கடவுள்னும் சொல்லலாம், கிரகம்னு சொல்லலாம். அந்த கடவுள். இந்த 3 வந்து மஸ்ட். ம். இதுக்கு அப்புறம் தான் வேற நீங்க எது வச்சுக்கிட்டாலும். இந்த 3 தான் மெயின் வைப்ரேஷன் நடக்கும். சரிங்களா? இந்த கடவுள் வச்சுக்கோங்க. இத தாண்டி நீங்க எவ்வளவு கடவுள் கம்மியா வச்சு அத நல்லா உருவேத்துறீங்களோ, அந்த அளவுக்கு ஜெயிக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து கடவுள்கள் சொல்லிட்டேன். நான் அப்படியே ஒரு பஞ்சபூதம் மாரி ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் ஒவ்வொன்னா. மெட்டல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எர்த் தத்துவம், மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் வைக்காதீங்க. ம். பூஜை பிளாஸ்டிக் அறையில ராகு. பிளாஸ்டிக் வேண்டாம். பிளாஸ்டிக் ராகு. இத வந்து கிரகமா பார்த்தா ராகு. சயின்ஸா பார்த்தா எனர்ஜியே பாஸ் ஆகாது அதுல. எனர்ஜி இட்ஸ் அ பேட் கண்டக்ட். எனர்ஜி கடவுள்ன்றது எனர்ஜி. அந்த எனர்ஜியே பாஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ ஏன்னா நெறைய பேர் இப்ப கபோர்டு பிளாஸ்டிக் நெறைய பேர் சார் கபோர்டு பிளாஸ்டிக் பரவாயில்லையா? பாபா சால பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வேண்டாம். எந்த மெட்டல் யூஸ் பண்றோன்றது முக்கியம். அதே மாரி ம ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. எனர்ஜி. சரிங்களா? கோல்டு, சில்வர், காப்பர் எனர்ஜி. இது 3 கலந்தா வேற மாரி எனர்ஜி. பஞ்சலோகமா இருந்தா வேற மாரி எனர்ஜி. நெறைய பேர் வந்து கம்மியா கிடைக்குது 10, 15 ரூபாய்க்குலாம் எதுலயோ செஞ்சு எடுத்துட்டு வந்து சாமி வைக்கிறாங்க. அது சாமி தானடா அப்படிலாம் கிடையாது. சுத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கடவுளுக்கு இப்ப நாங்க வந்து இப்ப இதெல்லாம் நாங்க நெறைய பூஜைகள் செஞ்சு கொடுப்போம். இதெல்லாம் வந்து எப்படின்னா, சுத்தமான தங்கத்துல செய்வோம். சுத்தமான தங்கம்னா, புல்லியன் கோல்டுன்னு சொல்லுவோம். அதான் மைண்ட்லேருந்து வரும். அத டைரக்ட்டா எடுத்து மட்டும் தான் சாமி சிலைகள் செய்வோம். அதுதான் பியூர். நீங்க வெளிய கம்மி விலைக்கு பார்க்குறது அப்படின்னா ரீசைக்கிள்டு. ம். இப்ப நீங்க காப்பர் பார்க்குறீங்கல்ல, காப்பர் எதுலேருந்து எடுத்த காப்பர்னே தெரியல. ரீசைக்கிள். அதில சாமி சிலைய வச்சு அதையே நீங்க பூஜை வழிபட்டீங்கன்னா, பேட் எனர்ஜி. நீங்க சொல்ற வைப்ரேஷன் அதில பெருசா ஏறாது. அதனால முடிஞ்சா ப்ராப்பரான சிலைகள் வாங்கி வையுங்க. இல்லன்னா வேணாம், வெறும் ஃபோட்டோவே போதும். ம். அதுதான் பெஸ்ட். ஒரு சிலர் நமக்கு பரிசா குடுப்பாங்கல்ல சார், பஞ்சலோக ஆமா, சிலைகள். ஆமா. அத நம்ம பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாமா? ஆமா, நெறைய பேர் நல்லதுன்னு நெனச்சுட்டு பரிசா குடுக்குறாங்க. அவங்க நல்லதுன்னு நெனைப்பாங்க. அது நம்மளுக்கு நெறைய விஷயத்துல பிரச்சனைய கொண்டு வரும். நெறைய விஷயத்துல பிரச்சனைய கொண்டு வரும். அது பெஸ்ட்டு யாருக்குன்னா கிஃப்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்க போதுன்னா எல்லார்ட்டும் சொல்றேன், காசா குடுத்துருங்க. என்ன வேணுமோ நாங்க வாங்கிக்கிறோம் சொல்லுங்க. நீங்க ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, கல்யாணம்னா 10 வால் கிளாக் வந்துரும். 10 வால் கிளாக் வாங்காம ஒரு பீரோல இருக்கும். ஓடாத வால் கிளாக் வீட்ல இருந்தா நெறைய பிரச்சனை வரும். ம். அது கிஃப்ட் பண்றவங்களுக்கு நம்ம சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒண்ணு அவங்கள குடுக்காதீங்க, காசா குடுங்கன்னு சொல்லிருங்க. இல்ல உங்களுக்கு வந்தது வேற யாருக்குன்னா குடுத்துருங்க. அத கிஃப்ட்டா குடுத்தா அவங்க யாருன்னா யூஸ் பண்ற மாரி குடுங்க. ம். சும்மா வாங்கி வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை வரும். இன்னொன்னு சாமி சிலைகள் வீட்ல பொதுவா உள்ளங்கைக்குள்ள இருந்தா நல்லது. அதுக்கு மேல இருந்தா நீங்க ப்ராப்பரா பூஜை பண்ணணும். ஏன்னா அதுக்கு உயிர் வரும். யாரோ இப்ப ஆஃபீஸுங்கள்ல சேர்ந்து எப்படின்னா ஒரு டீம் 10 பேர் சேர்ந்து ஒரு பெரிய விநாயகர் சிலைய நம்மகிட்ட குடுத்துட்டு போயிடுவாங்க. நம்மளே நைட் ஷிஃப்ட், பகல் ஷிஃப்ட்ன்னு உழண்டுட்டு இருப்போம். நம்மளால பூஜை பண்ண முடியாது. அது கஷ்டம் தான் கொண்டு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காசா வாங்கிடுங்க. இல்லையா சாமி சிலை எனக்கு இப்படி சொல்லி எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி வாங்குங்க. இது 2த்துல எதனா ஒண்ணு பண்றது நல்லது. இல்லைன்னா பிரச்சனை நமக்கு தான். ம். இது ஒண்ணு. சரியா? ஸோ சாமி சிலைகள் அது எந்த மெட்டல்ல தயவு செஞ்சு ரூ. 50 ரூ. 100 கிடைக்குது, அழகா இருக்குன்னு வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க. அது பிரச்சனை தான். எல்லாம் சாமி தான். பட் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி வேலை செய்யும். அதனால அது வேண்டாம். அது பி கேர்ஃபுல் ஆஃப் தட். இது ஒண்ணு. சாமி உள்ளங்கைக்கு மேல போச்சுன்னா பூஜை பண்ணுங்க. பூஜை பண்றதா இருந்தா மட்டும் வாங்குங்க. இல்லன்னா வேண்டாம். ம். இது ஒண்ணு. இன்னொன்னு, இது எத்தனை பேர் ஏத்துப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியல. நான் இத பிராக்டிகலா பார்க்குறது, தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் தனியா சிவலிங்கமோ, இல்ல தனியா அம்பாள்தோ வாங்கி வச்சு வழிபடாதீங்க.
எப்பவுமே சிவனையும் சக்தியும் சேர்த்து வழிபடுங்க. இல்லை நான் கோவிலில் பார்த்தேன் ஒரு சாமியார், அவர் சாமியார், அவர் பண்ணுவார். அவர் வந்து எனக்கு எதுவும் வேணாம், வரவங்களுக்கு சேவை செய்கிறேன்ட்டு அம்பாள் மட்டும் வச்சு வழிபடுவார். சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போகிறவங்க எனக்கு சிவன் மட்டும் வச்சு வழிபடுவாங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்கோம், நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டணும், கடனை கட்டணும், என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு வந்து வீட்டில் எப்போவுமே சிவனையும் சக்தியும் சேர்த்து வச்சு வழிபடுங்க. விஷ்ணுவை கும்பிடுங்க, விஷ்ணு லக்ஷ்மி கண்டிப்பாக இருந்தாகும். சேர்த்து வச்சு கும்பிட தான் ரொம்ப நல்லது. ம். நீங்கள் தனித்தனியாக வச்சு கும்பிட்டீங்கன்னா அது நிறைய இஷ்யூஸ் கொண்டு வருது. அதனால் எப்போவுமே பேரா வச்சு கும்பிட்றத வழிபடுங்க. இது ஒன்று. அடுத்து இது இன்னொரு எனக்கு ஒரு குருமார்கள் சொன்னது, எனக்கு அது கைக்கு வந்தது ஒரு மேஜிக்காக வந்தது. ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து, இது ஒரு கிஃப்டாக சொல்கிறேன் உங்கள் சேனலுக்கு. ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது, இல்லை வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு கும்பம், மீனம், சிம்மம், கன்னி இவங்க வீட்டிலலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனை வரும். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு சனி பகவானோட கோச்சாரத்தை வச்சு சொல்கிறேன். திருமணம்லாம் தள்ளி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் ஹாலில் எனக்கு தெரிஞ்சு த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு சாமி ஃபோட்டோ அப்படின்னா சிவபெருமான குடும்பத்தோடு வைக்கிறது தான். ம். அந்த குடும்பத்தோடு வைக்கிறது தான் எனக்கு சொல்லவும் செருவு போடவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தோடு வைக்கிறது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்க்கும். அது வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை கடவுள் சம்மந்தமாக எந்த இஷ்யூ, வீட்டில் எந்த பிரச்சனை தான், குடும்பத்தோடு வைக்கிற ஃபோட்டோ வின் பண்ணும். இந்த ஒருத்தர் சொல்லி நான் வாங்க போகும்போது எனக்கு கொடுத்தவருடைய வயசு 94 வயசு அவருக்கு. ம். அவர் வந்து எள்ளு பேரன் எடுத்தவரான், கொள்ளு பேரனில் எள்ளு பேரன் எடுத்தவரான், அவர் கொடுத்தாரு. அந்த மாதிரி பெரியவங்க கையால் நீங்கள் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் மாட்டினீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எந்த பெரிய கோவில் போனாலும் அந்த கோவிலாண்ட பழைய ஃபோட்டோ கடைங்க இருக்கும். அங்கே யாராவது ஒரு தாத்தா உட்காந்துருப்பார், அவர் கையால் வாங்குங்க. இல்லை ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்க, அவங்க கையால் வாங்க. அதோடைய பவர் வந்து பயங்கரமாக வேலை செய்யும். இது இன்னொன்று, ஃபோட்டோ வந்து பூஜை ரூம் வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சுத்தமாக இருக்கோ அவ்வளவு நல்லது. அதாவது கடவுள்ன்றது அறிவு, ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை குப்பை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து பெருசாக ஒர்க் ஆகாது. ஸோ இது ஒன்று. இது எல்லாமே நீங்கள் கடவுளுக்கு வச்சிட்ருக்க வழிபாடுகள். இன்னொன்று, நிறைய பேர் என்ன கேட்குறதுன்னா, இந்த எண்ணெயில் வந்து நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. இந்த எண்ணெய் அந்த, அதாவது நம்மளோட இது சொல்லுவாங்களா, அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லுவாங்க. நம்மளது வந்து சாமிக்கு விளக்கு ஏற்றுறோம், இதெல்லாம் ஓகே. பின்னாடி இருக்க லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. அந்த விளக்கு ஏற்றுறதுனால அந்த இடத்துல இருக்கிற கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகுது. இதை வந்து சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. இது ஒன்று. நம்மளுடைய ஆன்மீகம்ன்றது அதையும் தாண்டி ரொம்ப போகிறது. இதை வந்து ஒரு அரோமா தெரப்பின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடம்பு முடியாத இடத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் அரோமா தெரப்பி பண்ணாங்க. இப்போ நம்மளதுலேயே வந்துடுச்சு. இதை நம்ம காலத்தில் யூஸ் பண்ண அரோமா தெரப்பி. நீங்கள் எந்த எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புல என்ன மாதிரி மாறுதல்கள் வரும்ன்றதை தெரிஞ்சுருக்கோங்க. இது எந்த கம்பெனியை இது சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய பேர் விலை கம்மியாக இருக்குன்ட்டு இந்த 5 எண்ணெய் கலந்தது அது இதுன்னெலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த எண்ணெய்னே தெரியல. நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி எண்ணெய் பார்த்து யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பூஜை ரூமுக்கும் யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த விளக்குலேருந்து வர ஒளி ஸ்மெல் நம்ம உடம்புல போகுது. அதுக்காக தான் மெயினாக விளக்கே ஏற்றுறது. நான் ராசி வழியாகவே போயிடுறேன். யாராவது கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுஷு இதில் யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்க வீட்டுங்களில் வந்து நல்லெண்ணெய் இப்போ ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் யார் யாருக்கு இருக்கோ நல்லெண்ணெய் ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலில் போய் சனி பகவானுக்கு ஏற்றினா தான் அவர் ஒத்துப்பாருல, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். நம்ம வீட்டிலே வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள், சூப்பராக வேலை செய்யும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க, இல்லைன்னா சிம்ம ராசி, இப்போ சிம்ம ராசி லக்னம் அத்தாரிட்டிக்கு போராடுவாங்க. ஆஃபீஸில் அவங்கள மதிக்கவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீங்களாம் நெய்யில் விளக்கேற்றணும். நெய்யில் விளக்கேற்றினா அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஏறும். சாப்பாட்டில் நெய் கலந்து சாப்பிட்டா ஏறும். ஏன்னா ஒரு எண்ணெய்க்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. இதை நீங்கள் செய்யலாம். லேடிஸ்க்கு அப்படின்னா, லேடிஸ் வீட்டில் ஏதாவது பவர் வேணும், என்ன வீட்டில் ஹஸ்பண்டு கோச்சிக்கிறாரு மதிக்க மாட்டாருன்னா நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மட்டும் சொல்கிறேன், வேப்பெண்ணெயில் ஏற்றலாம். ஆனால் கொஞ்ச நாள் ஏற்றுங்க, தொடர்ந்து ஏற்றக்கூடாது. ஏன்னா அது வேறு சில இஷ்யூஸ் கொண்டு வரும். ரொம்ப ஹஸ்பண்ட் கேட்க மாட்டார், ஹஸ்பண்ட் எதனா சேட்டை பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து வேப்பெண்ணெய் ஒரு 3 நாளைக்கு ஏற்றுங்க. 3 நாளைக்கு மட்டும் ஏற்றுங்க. அதுக்கு மேலே ஏற்றுனீங்கன்னா அது வேறு சில இஷ்யூஸ் வரும். அதை பண்ணலாம். ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க, ஹஸ்பண்ட் அப்படியே ரொம்ப பாவமாக இருக்காருன்னா இவங்கெல்லாம் வந்து நெய்யில் வந்து விளக்கேற்றுறது வந்து இவங்களுக்கு வந்து அந்த சூரிய சக்தி
குரு சக்திலாம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன, இப்போ நான் வந்து இது பண்ணுறவர், இப்போ நான் மற்றவங்களுக்கு ஜோதிடம் சொல்லித்தரேன், மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ எனக்கு குரு எனர்ஜி அதிகமாகணும்னா நெய்யில் விளக்கேற்றுறேன். இப்போ என்ன மாதிரி ஜோதிடம் பார்க்குறவங்க இல்லை யாருக்காவது சொல்லி தரவங்க அவங்கெல்லாம் வந்து நெய்யில் விளக்கேற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். யாருக்காவது திருமணம் நடக்கலை, திருமணத்துக்காக நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயில் ஊற்றிட்டு கொஞ்சம் குங்குமாதி தைலம் நீங்கள் அதில் கலந்துக்கலாம், இல்லை குங்கும பூ அதில் போடலாம், சுக்கிரன் ஆக்டிவேஷன் ஆகும். இதெல்லாம் பண்ண ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போ அந்யோன்யம் வந்து இதுவாகும். குழந்தை யாராவது குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அவங்க நெய் விளக்கு யூஸ் பண்ணலாம். அல்டிமேட்டாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. இது வந்து நான் நார்த் இந்தியாவில் கற்றுக்கினது. இது இங்கே ஏன்னா நான் அஸ்ட்ராலஜி நார்த் இந்தியா அப்ராட்லேயும் படிச்சிருக்கேன். நார்த் இந்தியாவில் கற்றுக்கினது இது. யாராவது வீடு கட்டணுன்ட்டு யோசிச்சிங்கன்னா சரிங்களா, கடுகு எண்ணெயில் விளக்கு, கடுகு எண்ணெயில் விளக்கேற்ற வீடு கட்டலாம். இது வந்து இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற விளக்குலையே நீங்கள் ஏற்றலாம். பட் இதை தாண்டியும் ஒரு இப்போ வீடு கட்டுறதுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கெலாம் சில பூஜை முறைகள் இருக்குது. நான் அது தனியாகவும் சொல்லித்தருவேன் அந்தந்த ஜாதகம் பொறுத்து. பட் எண்ணெய்கள்னு மட்டும் எடுத்துக்கிட்டால் இந்த எண்ணெய்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் பூஜை ரூமில், அதாவது உங்கள் பூஜை ரூமில் என்ன நம்ம வாழ்க்கையிலே மொத்தமாக முக்கியமாக பூஜை ரூமில் என்ன பண்ணாலும் ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன்ற அர்த்தத்தை தெரிஞ்சு பண்ணிங்கன்னா சாமி சீக்கிரம் வரும். ஏன்னா சாமின்றது அறிவு தான். ஏன் யாரோ சொன்னாங்க ஏதோ நான் பண்ணுறேன்னா அது வந்து எனர்ஜி குழப்பிடும். கம்மியாக ஃபோட்டோ வச்சுக்கோங்க, தேவையானது வரைக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சொன்ன என் பர்பஸ், எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா அப்போ அந்த சாமி மட்டும் வச்சுக்கோ. எனக்கு வந்து இப்போ வீடு கட்ட போகிறேன்னா அந்த சாமி மட்டும் வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட தெய்வங்கள் இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் உங்களோட டெசிக்னேட்டட் தெய்வத்தை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பூஜை ரூமில் வந்து பவர் ஜாஸ்தியாகும். கொஞ்சம் ஃபோட்டோ, அதிகமான வேண்டுதல்கள் பவரை ஜாஸ்தியாகும். இப்படி தான் எந்திரமே வேலை செய்யுது. 1000 எந்திரம் வச்சுக்கிறது பெருசு இல்லை, ஒரு எந்திரத்தில் லட்சம் தடவை சொல்கிறது தான் பெருசு. ஸோ கம்மியாக ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் அதை சேன் பண்ண பூஜை ரூமில் எனர்ஜி அதிகமாகும். பூஜை ரூம் பற்றி இருந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி.